ஒரு விதை பயிராக மாறுவதற்கு ஒரு கால வரம்பு உள்ளது. ஒரு காய் கனியாக மலர்வதற்கு ஒரு கால வரம்பு உள்ளது. இது இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த பாடத்தை தான் வணிகவியல் கல்லூரிகளும் மேலை நாடுகளும் பின்பற்றுகின்றன. எந்த ஒரு திட்டத்தை துவக்குவதாக இருந்தாலும் அதற்கென ஒரு கால வரம்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதற்கென்ற கால வரம்பை தாண்டி சென்று கொண்டே இருக்கிறது. உதாரணத்திற்கு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு, அதாவது 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த திட்டத்தின் இயக்குனர் ஒருவர் அளித்த பேட்டியின் போது 2016ஆம் ஆண்டுக்குள் சென்னை நகர் முழுவதும் மெட்ரோ ரயில் ஓடும் என்று பேட்டியளித்திருந்தார். ஆனால் தற்போது வரை சென்னையின் குறிப்பிட்ட 2 வழித்தடங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. மாறாக முழுமையாக திட்டப்பணிகள் எதுவும் முடிவடையவில்லை. இந்த கால வரம்பு எங்கே சென்றது? காலக்கெடுவை தாண்டி ஒரு திட்டப்பணிகள் நீள்கிறது என்பது முக்கிய பிரச்சனை என்றால், இதன் கிளை பிரச்சனை அந்த திட்டப்பணியின் போது அருகில் இருக்கும் வணிக நிறுவனங்கள் எவ்வாறு தங்களுடைய வியாபாரத்தை இழக்கின்றன என்பது. குறிப்பாக கோயம்பேடு, அண்ணா நகர் போன்ற இடங்களில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் துவங்கப்பட்ட போது ஏராளமான வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தன. தற்போது அவற்றில் 90% அளவுக்கு கடைகள் மூடப்பட்டும் வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டும் காணப்படுகின்றன. ஒரு வணிக நிறுவனத்தை துவங்கி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. குறிப்பாக இந்த காலகட்டத்திற்குள் இந்த திட்டப்பணிகள் முடிவடைந்துவிடும், பிறகு நமது கடைகளை அல்லது நமது வணிக நிறுவனத்தை அல்லது செயல்பாட்டை துவக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தால், ஆனால் சம்பந்தப்பட்ட திட்டப்பணிகள் நீண்டு கொண்டே செல்லுமானால் அந்த வணிக நிறுவனங்கள் பிறகு எவ்வாறு தங்களது செயல்பாட்டை மேற்கொள்ளும்? ஒரு திட்டப்பணிகள் துவங்கும் போது அதனை எடுத்த ஒப்பந்ததாரர் இந்த திட்டப்பணிகள் குறிப்பிட்ட கால அளவுக்குள் முடிக்கப்படும் என்று அறிவிப்பு பலகை ஒன்றை வைப்பார். சென்னையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் அவ்வாறு ஏதேனும் ஒரு திட்டப்பணிகள் நடைபெறும் இடத்தில் வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகையில் குறிப்பிட்டபடி அந்த பணிகள் நடைபெற்று முடிந்திருக்குமா என்று பார்த்தால் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும். நுகர்வோர் பலனே முக்கியம் என்ற அடிப்படையில் எந்த ஒரு திட்டப்பணியாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் முழுமையாக, அதாவது அந்த திட்டப்பணிகள் பாதிக்கப்படாத வகையில் அனைவரும் பலன் அடைய வேண்டும் என்பதே ஒரு நல்ல திட்டப்பணியின் முதன்மையான அம்சமாக இருக்க வேண்டும். அந்த மாற்றத்தை நோக்கி அனைத்து பணிகளும் நகர வேண்டும்.